அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 7 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? கடைசியாக நம்ம ஹீரோக்கு 2வது குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா? இப்போது 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆகாசத்தில் நின்றுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான்டா பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவன் ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? அந்த வேலையில் இருக்காங்க. சீக்கிரமாக செகண்ட் லேயர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடுமா. சரி, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனால் இவனுடைய 2 பசங்க அப்படியே வானத்தில் பறந்துக்கிட்டு சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 2வது பையனால் பறக்க முடியாது போல் தெரியுது. அவனுடைய அந்த ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது போல். அப்பாவை பார்த்தோன்னே கீழே வரான். என்னப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ப்ராக்டிஸ்லேயே இருக்கீங்க, ரொம்ப மிஸ் பண்ணப்பா அப்படின்னு பேசுகிறான். அவனுமே நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணண்டா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் வானத்தில் இருக்க பறவைங்களை பார்த்துட்டு, அண்ணா அந்த பறவைங்க கிட்ட போகணும், என்னை கூட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே கூப்பிட்டு போகிறாங்க. தம்பி தானே, நல்லாவே பார்த்துக்கிறான். இப்போது நம்ம ஹீரோயின் வரா. அவள் கேட்குறா, இந்த மாதிரி அவனோட கல்டிவேஷன் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கே, அவனால் பார்க்கக்கூட முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனுக்கான கல்டிவேஷன் பார்த்து அவனே சூஸ் பண்ணிப்பான் அப்படிங்கிறான். சரி அங்கிள் லானுக்குலாம் என்ன ஆச்சு, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கு, கவலையே படாத அப்படிங்கிறான். இங்கே மவுண்டனுக்குள்ளே அங்கிள் நான்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் பார்த்தா, நம்ம பிளட் சீக்வென் இருக்கால அவளை பற்றி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மவுண்டன் வந்தப்போ ஒரு லேடி என்ன பண்ணியிருக்கா, அப்போ இருந்த காட் கிங்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவள் தான் இவளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, அப்போ அவகிட்ட இருந்த ஆரா வேற, இப்போ இருக்கிற ஆரா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் அவகிட்ட டைம் ஸ்டாப் அப்படிங்கிற எபிலிட்டி இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது பத்தாதுக்கு அந்த 8 எம்பரர் இருக்கானுங்கள்ல, அவனுங்க வேறு என்ன பிளான் பண்ணுறானுங்கன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் இவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹாங்மன் ட்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குப்பா 2 பேர்கிட்டையும். ஆனால் அந்த லேடி கிட்ட கூட தானே ட்ரெஷர் இருக்குது, நம்ம ஹீரோ கொடுத்துருக்கான்ல. ஸோ 3 பேர்கிட்டையுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹாங்மன் ட்ரெஷர் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போது இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு நேரம் வருது. ஏன்னா 10 வருஷம் முடிஞ்சிடுச்சு, 2வது ட்ரெஷர் வெளியில் வரதுக்கான நேரம். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ட்ரெஷர் வெளியில் வந்துருமா. மொத்த பயணம் அதை நோக்கி தான் போகிறானுங்கப்பா. அவனுங்க கிட்ட இருக்கக்கூடிய வித்தைகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி ட்ரெஷரை பிடிக்கணும் அப்படின்னு பார்க்குறானுங்க. அது ஒருத்தன் கையில் கூட மாட்ட மாட்டுதே. இவனுங்க என்ன பண்ணாலும் சரி, அப்படியே மீறி பிடிச்சா கூட அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு போயிடுது. எப்பவும் போல் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. இவனுங்களும் உள்ளுக்குள்ளே போயிட்டானுங்க. எங்கடா போச்சு அந்த 2வது சீல்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்கு பேரே என்னது, அர்த்து சீல். அதுக்கேற்ற மாதிரி அது பூமிக்குள்ளே தாங்க ட்ராவல் பண்ணுது. இவனுங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறானுங்க, பூமியை ஒன்றும் உடைக்க முடியல. டிவைன் சென்ஸை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தா டிவைன் சென்ஸும் பயன்படலை. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஒருத்தர், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த மலையை சுக்குநூறாக நான் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷன் ட்ரை பண்ணுறாரு. மலை எங்கே உடைஞ்சது, இவன் தான் பின்னாடி போய் விழுந்தான். இவங்களாலே முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. சரி, எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுவோன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போய் தேடுறாங்க. இந்த 3 களவாணிங்க ஒன்றா போகிறாங்கப்பா. அதான் நம்மால் சொல்கிறாப்புல, இங்கே பாரு, 3 பேரில் யாருக்கு அந்த ட்ரெஷர் கிடைச்சாலும் சரி, மற்ற 2 பேர் உடனே போய் சப்போர்ட் பண்ணோம், சரியா அப்படிங்கிறானுங்க. இவனுங்களுக்கு ஏற்ற மாதிரியே ட்ரெஷர் இவங்களுக்கு முன்னாடி தான் ஓடுது. ஆனால் என்ன, அதை கையால் பிடிக்க தான் முடியல. ஆட்டம் காட்டிட்டு அது பாட்டுக்கு சருன்னு பறந்து போயிடுமா. நம்ம தண்டர் எம்பரர் என்ன பண்ணுறாரு, இதை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு தண்டர் டொமைன் எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளேயே வைக்கலான்னு பார்க்குறாரு. அந்த ஆள் பண்ணுற வேலையை மற்றவங்களாம் பார்த்துட்டானுங்க. டே, அங்கே தான்டா ட்ரெஷர் இருக்குது, ஓடுங்கடான்னு சொல்லிட்டு இன்னொரு கும்பல் வந்துக்கிட்டு இருக்கு. இவனுங்களுக்கு என்னடானா, மற்றவங்க வரதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஷரை நம்ம எடுத்துணும்னு சொல்லிட்டு 3 பேருடைய பவரையும் கம்பைன் பண்ணி அதை சீல் பண்ணுறானுங்க. அந்த சீலெல்லாம் உடச்சிக்கிட்டு அது பறந்து போயிடுச்சுங்க. எங்கே தாண்டா போகுது அப்படின்னு பார்த்தா, அது ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம அங்கிள் நான் கையில் போய் உட்காந்துருமா. அந்த மனுஷனே முழிக்கிறான், ஓடுங்கடான்னு சொல்லிட்டு அவங்க ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஈஃபன் கேட்குறாரு, அதெல்லாம் சரி, இது ஏன் உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்னடா தெரியும், வாடா போவோன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. இதை பார்த்த உடனே மற்ற காட் கிங்ஸு இவங்களை விடாமல் தோர்த்தலான்னு பார்க்கும்போது நம்ம டெத் காட் இருக்காங்கல்ல, அவங்களுடைய டொமைனை போடுறாங்க. டொமைனை போடுறது பிரச்சனை இல்லை, அவங்க அந்த ஹாங்மங் ப்ரெஷரை பயன்படுத்தி இந்த டொமைனை போட்டிருக்காங்க. ஸோ உடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த எம்பரர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. ஆனால் மற்ற காட் கிங்ஸு அவங்க உயிரே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அங்கே இருக்க எம்பரர் ஒருத்தர் என்ன சொல்கிறா, இதெல்லாம் டொமைனா என்னங்கிறத நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவள் அட்டாக் பண்ணுறா. அவளோட அட்டாக்கு நம்ம அங்கிளை எய்ம் பண்ணி தான் இருக்குது. ஆனால் டெத் கார்டு விட்டுருவாளா, அதை உள்ளுக்குள்ளே பூந்து தடுத்து விட்டுறா. இந்த தண்டர் எம்பரர் இருந்த இடத்துல இருந்தே லைட்னிங்கை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். மற்ற காட் கிங்ஸ் எல்லாமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் ஆனோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போகிறாரு. நடுவில் ஈஃபாங் ஒரு சில பேரை தடுத்து நிறுத்திடுறாரு. இருந்தாலுமே அந்த லைட்னிங் மட்டும் துரத்திக்கிட்டே இருக்குங்க. அவருமே சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தடுத்து விட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த மனுஷனுக்கே தெரியுது, ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, உசுரை கையில் பிடிச்சிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்த அங்கிள் நான் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட டைம் எபிலிட்டி இருக்கு இல்லையா, டைமை வேகப்படுத்துறாரு, டைம் அக்சலரேஷன். இதை பண்ண உடனே மனுஷனால் பயங்கர வேகத்தில் அங்கேருந்து போக முடியுதுங்க. அவர் யாரெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறாரோ அவங்கெல்லாம் அப்படியே காற்ற கரைஞ்சு போயிடுறானுங்க. சரி, எப்படியோ ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு அப்படின்னு பார்த்தா,
இந்த பாய்புல வந்துருமா யாரு அங்கிள் அவனுடைய பிரதர். அவன் வந்த உடனே தயவு செஞ்சு அந்த ட்ரெஷரை என்கிட்ட கொடுத்துரு, நம்ம 2 பேருமே பிரதர்ஸில், சொன்னா கேளு, எனக்கு தெரியும் உனக்கு வந்து சண்டை போட பிடிக்காது அப்படிங்கிறது தெரியும், நீ இதை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இருந்த உனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், சொன்னா கேளு, அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். இப்போது அங்கிள் நான் யோசிக்கிறாரு, ஒரு முறை சொல்லியிருப்பான் அந்த ஜாங்ஃபான், அதாவது நான் செய்கிறது எல்லாமே சிட்டிக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் அங்கிள்லாம் அதெல்லாம் மதிக்கல, அவர் பாட்டுக்கு பறந்து போய்கிட்டே இருக்காரு. இவ்வளோ நேரம் அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொன்னவன் இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதான் அங்கிள்லான்னு சொல்கிறாரு, ஏண்டா இதுக்கு முன்னாடி எல்லாமே சிட்டிக்காகன்னு சொன்னேன், ஆனால் நீ உன்னோட சுயநலத்துக்கு தான்டா பண்ணியிருக்க அப்படிங்கிறாரு. இருந்தாலுமே அவன் வெக்கமே இல்லாமல் பிரதர் சொன்னா கேளு, அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறான். இவ்வளோ பேசியுமே பயபுல அட்டாக் பண்ணுறதை நிறுத்தலை. நம்ம அங்கிள் லான்மே திரும்ப அடிக்கிறாரு. அதான் அவர் சொல்கிறாரு, வாயை திறந்தாலே பொய் தாண்டா வருது உனக்கு, சிட்டிக்காகன்னு சொல்லிட்டு உன்னோட சுயநலத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே உங்ககிட்ட இருந்து நான் ஆர்டர்ஸை எடுக்க மாட்டேன், உன்னால தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனா, இத்தனை காலம் நான் வந்து அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கேன், இதுக்கு மேலே உன்னை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் நான் சொல்கிறாரு. அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், ஏண்டா அவ செத்து போனதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் இவ்வளோ பேசியும் மனுஷன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதை நிப்பாட்டலங்க. இப்போ அங்கிள் நான் பார்க்குறாரு, இதுக்கு மேலே வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவருமே கத்தியை கையில் எடுத்துட்டாரு. அதுவுமே ஒரு ட்ரெஷர் தான். மனுஷன் அந்த கத்தியை வச்சு செம்ம அடி அடிக்கிறாரு. அந்த ஆள் டிஃபீட்டே பண்ணிட்டாரு. இதை தொடர்ந்து அங்கே இருக்க மற்றவங்களும் வந்துட்டாங்க. வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், என்னால் வந்து அவனை டிஃபீட் பண்ண முடியல, என்ன ஆனாலும் சரி அந்த சீல் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். இன்னொரு பக்கத்தில் மவுண்டனுக்கு வெளியில் நம்ம அசுரா காட் கிங் ஜாலியாக படுத்துக்கிட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவனுங்க உள்ளே அடிச்சுக்கிட்டோம், எப்படியோ வெளியில் தானே வரணும், வந்தோடனே அதை நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறான் மனுஷன். ஏன்னா உள்ளுக்குள்ளே தானே போகக்கூடாது, வெளியில் நிற்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலைல்ல. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஓ நீ அப்படி பிளான் பண்ணுறியா, இந்த நான் வரேன் பாருன்னு சொல்லிட்டு அவனோட எனர்ஜியை அந்த ஒரு மலையை சுற்றி கவர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த நிகழ்வை அந்த மனுஷன் கவனிக்கவே இல்லை. அவருக்கு என்னன்னா டைம் ஆச்சு, உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வரணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ளே அங்கிள்லான்னு எல்லாரையும் போட்டு விளாசிக்கிட்டு இருக்கான். மனுஷன் இதுக்கப்புறம் யாரையுமே கொல்லலை, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்திட்டு தான் போய்கிட்டு இருக்காரு. இப்படியே கடந்து போகும்போது ஒரு சில பேர் வராங்க, அவங்கள நம்ம டெத் கார்ட் இருக்கால அவ பிடிச்சி வச்சுக்கிட்டா. இன்னொரு பக்கத்தில் அதே தாண்டி போனால் பிளட் சீ குயின் நிப்பாளா, ஆத்தாடி இவன் என்னடா இங்கே வந்தான்ற மாதிரி மனுஷன் அதிர்ந்து போகிறான். அவன் அங்கிள் நான் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஈஃபங் உள்ளுக்குள்ளே வந்து அந்த பிளட் சீ குயினை பிடிச்சிடுறாரு. ஏன்னா அவருடைய ட்ரெஷர் இருக்குல்ல, அதுலேருந்து வெளியில் வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ இப்படி எல்லாரையுமே சமாளிச்சுட்டு இவங்க வெளியில் வந்தால் அங்கே இருக்கிறான அந்த அசுரா காட் கிங்க டைம் ஸ்டாப்பை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரையும் பிடிச்சிருவானா. அந்த மனுஷன் ஜாலியாக கேஷுவலாக பார்க்கில் நடந்து வர மாதிரி வந்து இந்த ட்ரெஷரை எடுக்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ எல்லாருமே அங்கேருந்து டெலிபோர்ட் பண்ணி கொண்டு போயிட்டான். இவன் என்ன சொல்கிறான்னா, உங்ககிட்ட பகையை வளர்க்குற எண்ணம் எங்களுக்கு கிடையாது, ஆனால் இந்த ட்ரெஷர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது மற்ற எம்பரர்ஸும் உள்ளுக்குள்ளே வந்து வெளியில் வந்துட்டாங்க. மொத்தம் 8 ஃபேமிலியில். அசுரா காட் கிங் யோசிக்கிறான், நீ ட்ரெஷரை எடுத்துட்ட எல்லாம் சரி, ஆனால் அதை உன்னால் வச்சுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா இப்போ 8 பேருமே அங்கே போவானுங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு. அதெல்லாம் அடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.